வணக்கங்க. கடந்த 2 முறையாக நாம் சர்க்கரை அதிகமாகாமல் இனிப்பு வகைகளை சாப்பிடுவது எப்படி என்று பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வாட்டி நான் உங்களுக்கு அல்வா குடுக்க போறேன். அல்வா குடுக்க போறேன்னா, அல்வா எப்படி சாப்பிடுறதுங்கிறதை பத்தி சொல்லிக் குடுக்க போறேன். ஏன்னா, அல்வால எந்த அல்வாய எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், அதுல இருக்கிற கலோரிஸ் ரொம்ப அதிகம். உதாரணமாக திருநெல்வேலி அல்வாய எடுத்துக்கிட்டீங்கன்னா, 20 கிராம் அல்வாலேயே 558 கலோரிஸ் இருக்குது. எந்த அல்வாவ எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 500 கலோரிஸ் வந்துடுது. அதே மாதிரி பாயசங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 400 கலோரிஸுக்கு மேல தான் இருக்குது. ஸோ இந்த ஹை கலோரிஸ், அதிகமான கலோரி இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நம் சாப்பாட்டுடன் எப்படி சேர்த்துக் கொள்வது? ஃபார்முலா அதே தான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கலோரிஸை குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கணும். ஸோ ஸ்வீட்ஸோட கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, போன தடவையெல்லாம் நான் சொன்னேன், மத்தியான சாப்பாட்டுல இருந்து 1 கப்பு சாதத்தை குறைச்சிக்கிட்டு, அதுக்கு பதில் நிறைய காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு ஸ்வீட்டை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பட் இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய இனிப்போட கலோரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 500 கலோரிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டை சாப்பிடும்போது மத்தியானம் வேற எதுவுமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி நைட்டும் வேற எதுவுமே சாப்பிட முடியாது. இந்த ஸ்வீட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு சிவான்னு படுத்து தூங்கணும், அது முடியாது. அதனால வேற வழிகள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு ஸ்வீட்ஸ், அதாவது அல்வா சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, காத்தால இருந்தே அதை பிளான் பண்ணணும். மார்னிங் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்தே ஒரு இட்லியை குறைச்சிடணும். மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஒரு கப்பு சாதத்தை குறைச்சிடணும். நைட்டு சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து 2 சப்பாத்தியை குறைச்சிடணும். இப்படியெல்லாம் குறைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150, 225, ஒரு 250, 500 கலோரிஸுக்கு பக்கத்தில் நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். அதாவது லாபப்படுத்தி இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து ஒரு 500 கலோரிஸை மிச்சப்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த 500 கலோரிஸுக்கு பதில் நம்ம இந்த ஒரு அல்வாவை சாப்பிட்டோம்னு சொன்னா கலோரிஸ் வேல்யூவும் கரெக்டாக இருக்கும், நம்மளுடைய சுகரும் அதிகமாகாது. இது ஒரு வழி. சரியா? இன்னொரு வழி அதாவது நம்ம எவ்வளவு கலோரிஸ் சாப்பிட்றோமோ அந்த அளவு கலோரிஸை நம்ம செலவு பண்ணணும் உடற்பயிற்சியின் மூலம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கலோரிஸை உள்ள அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆனா கலோரிஸை செலவு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க 500 கலோரி அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு அதை உடற்பயிற்சியின் மூலம் செலவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கணும். அப்போதான் அந்த 500 கலோரிஸ் செலவாகும். அவ்வளோ கஷ்டம் அது. அதனால வெறும் உடற்பயிற்சியின் மூலம் நம்ம அந்த கலோரிஸ், அல்வால இருந்து வந்த கலோரிஸை செலவு பண்ணணுங்கிறது கஷ்டமான விஷயம். அதே மாதிரி வெறும் சாப்பாடுல இருந்து மட்டும் சாப்பாட்டை குறைத்து அதிலிருந்து மிச்சம் வரக்கூடிய கலோரிஸ்ல இருந்து அதனால இந்த அல்வாவை சாப்பிட்றோம்னு நினைக்கிறதும் கஷ்டம். அதனால 2யும் சேர்த்து நம்ம பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா அழகா நம்ம அல்வாவை சாப்பிடலாம். அதாவது நீங்க அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து ஏதாவது ஒரு சாப்பாடு, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எந்தெந்த சாப்பாடுல எவ்வளவு கலோரிஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ கலோரிஸை குறைச்சிக்கணும். ஒரு 300, 400 கலோரிஸை காத்தால கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம் கலோரிஸை குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் உங்களுடைய உடற்பயிற்சியும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்துவதன் மூலம் இந்த அல்வா சாப்பிட்டாலும் அல்லது பாயசம் சாப்பிட்டாலும் உங்களுடைய சர்க்கரையின் அளவும் அதிகமாகாது. உங்களுடைய ஸ்வீட், ஒரு அல்வா சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்வா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. எல்லாருக்குமே அல்வா ரொம்ப பிடிக்கும். அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறது இயற்கை தான். அல்வா சாப்பிடலாம். ஸோ கலோரி வேல்யூஸை ஒரு சாப்பாட்டில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிச்சப்படுத்திக்கணும். கொஞ்சம் உடற்பயிற்சியை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி பண்ணுனா நமக்கு தேவையான அந்த ஹை கலோரிஸ் நிறைந்த ஸ்வீட்டை கூட, அல்வாவை கூட சாப்பிடுவதற்கு வழி இருக்கிறது. சரி, அல்வாலாம் சாப்பிட்டுட்டீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாட்டி இந்த மில்லட்ஸ், சிறுதானியங்கள் அப்படிங்கிற இதை இப்போ நிறைய பேர் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அதனால நிறைய நன்மைகள் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த முறை நாம் சிறுதானியங்களை பற்றி பார்க்க போகிறோம்.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் சி.வி. பிள்ளை.